அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைய உலகின் முக்கியமான பல்வேறு செய்திகளை நான் உங்களுக்கு இந்த ஒரு வீடியோவில் கொண்டு வந்திருக்கேன். பட் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம என்ன செய்தி அப்படின்றத ஒவ்வொன்றா விரிவாக டீட்டெயிலாக பார்ப்போம். முதல் செய்தியை நம்ம பார்க்க போகிறது இந்தியா அமெரிக்கா தொடர்பானது தான். அதாவது முன்னாள் அமெரிக்க ஐநா தூதர் நிக்கி ஹேலி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியா தொடர்பாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. மெயினாக உலகளவில் சீனா ஆதிக்கம் செலுத்தி வந்துக்கிட்டு இருக்க நிலையில் இந்தியாவுடனான உறவுகளை ட்ரம்ப் சீர்குலைக்கக்கூடாது. ஏற்கனவே உலகத்தை ஆட்டி படைக்கிறதுக்கு சீனா கிளம்பிட்டான். இந்த நேரத்தில் நீ இந்தியா கிட்டலாம் சீண்டிக்கிறது, இந்தியா உறவை சீர்குலைச்சிக்கிறதுலாம் சரியாக வராதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்தியாவுடனான உறவுகளை புறக்கணிக்கிறது அமெரிக்காவுக்கு தான் ஒரு பேரழிவு, அதை ஞாபகத்தில் வச்சு செயல்பட்டுங்க அப்படின்ற மாதிரி வலியுறுத்தியிருக்காங்க. இந்தியா சீனா உறவு அப்படின்றது நாளுக்கு நாள் நெருக்கமாகி வந்துக்கிட்டு இருக்கு நண்பர்களே. இப்போ சமீப காலங்களாக இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையான கசப்பான உறவுலாம் மறைந்து தற்போதைக்கு இணக்கம் என்பது அதிகரித்து வருவதாக காணப்படுகிறது. ஒரு கட்டமாக சீனாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கி பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை நேற்று சந்தித்து பேசியிருக்காங்க. மெயினாக கவனிக்க வேண்டியது, இதற்கான காரணமே யார் பெற்ற பிள்ளைன்னு தெரில, ரெண்டு பேர்த்துக்கு இருந்த உறவை இடையில பிரச்சனையாக நீ பிரச்சனையே முடிச்சு வச்சுட்டு போயிட்டேப்பா அப்படின்ற மாதிரி தான் அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் அவர்களை பார்க்கும்போது தெரியுது. ஏன்னா முன்னாடி இந்தியா தான் நண்பன் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு எல்லாத்துலேயும் சொல்லிக்கிட்டு இருப்பார். ஆனால் இப்போ இந்தியாவுடைய நட்பை எப்படி அவர் கொண்டு போயிட்டு இருக்காரு அப்படின்றத பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்தியாவுடைய உறவை வேறு மாதிரி இவர் டீல் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் இப்போ இந்தியா சீனா இடையேக்கான உறவை மாற்றி அமைக்கணும் அப்படின்ற மாதிரி சீனாவே பிரிக்கிறவிற்கு ஆர்வப்பட்டு மாறி வந்துக்கிட்டு இருக்க நம்ம பார்த்து வந்துக்கிட்டு இருக்கோம். அந்தளவிற்கு தான் தற்போதைய சூழலில் இந்தியா சீனா இடையான முன்பு இருந்த கசப்பான உறவு என்பது மாறி கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ மீண்டும் நட்பு திரும்புவதாக காணப்படுகிறது. இதற்கு மெயினான காரணமே அமெரிக்கா தான். அதன்படி பார்த்தோம்னா தியான்ஜினில் நடைபெற உள்ள ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் பங்கேற்க சீன அதிபர் ஷி ஜின்பிங்கின் அழைப்பை வாங்கி அவர்கள் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களிடம் வழங்கியிருக்காங்க. 2020ஆம் ஆண்டு கிழக்கு லடாக்கில் ஏற்பட்ட எல்லை மோதலுக்கு பிறகு இராணுவ மற்றும் ராஜதந்திர விவாதங்களை மேம்படுத்துவது குறித்து இந்த சந்திப்பில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டிருக்கு நண்பர்களே. இப்படிப்பட்ட சூழலில் தான் முன்னாள் அமெரிக்க ஐநா தூதர் நிக்கி ஹேலி அவங்க பார்த்துங்க, இப்படியே அமெரிக்கா இந்தியா இடையான உறவு போயிட்டு இருந்துச்சுன்னா இது சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரி இந்தியா தொடர்பாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க நண்பர்களே. அடுத்ததாக இராணுவத்திற்கு வலிமை சேர்க்கக்கூடிய வகையிலான ஒரு முக்கியமான செய்தி. அதாவது சுதந்திர தினத்தன்னைக்கு டெல்லி செங்கோட்டையில் உரையாற்றிய நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கிருஷ்ண பகவானின் ஆயுதமான சுதர்சன் சக்ராவின் பெயரில் புதிய வான் பாதுகாப்பு திட்டத்தை இந்தியா செயல்படுத்த உள்ளதாக அறிவிச்சிருந்தாங்க. எதிரிகளின் தாக்குதலை முறியடிப்பது மட்டும் இல்லாமல் அவர்கள் மீது துல்லியமான தாக்குதலையும் சுதர்சன் சக்ரா நடத்தும் அப்படின்ற மாதிரி அவங்க தெரிவிச்சிருந்தாங்க. இதனை அடுத்து இந்தியாவின் புதிய வான் பாதுகாப்பு திட்டம் மீதான எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருக்கு நண்பர்களே. அதாவது நம்ம சமீப காலங்களில் நம்ம பார்த்து வந்துக்கிட்டு இருக்கோம், பெரிய அளவிற்கு பல்வேறு விதமான அப்டேட்லாம் நம்மளோட இராணுவத்தில் மேற்கொள்ளப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழலில் நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களே இந்த மாதிரி ஒரு முக்கியமான தகவல், இந்த மாதிரி முக்கியமான அப்டேட்டை சொல்லும்போது நமக்கு எதிர்பார்ப்பு அப்படின்றது அதிகரிக்கும்ல. அந்த மாதிரி தான் இந்த சுதர்சன் சக்ரா மீது பெரிய அளவிற்கு எதிர்பார்ப்பு அப்படின்றது அதிகரிச்சிச்சு. அதன்படி பார்த்தோம்னா இஸ்ரேலின் அயன் டோம் போன்று இந்தியாவின் வலிமையான வான் பாதுகாப்பு அமைப்பாக சுதர்சன் சக்ரா உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டிருக்கு நண்பர்களே. இந்த நிலையில தான் இந்த திட்டம் குறித்து DRDO எனப்படும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் இயக்குனர் ஜெனரல் PK தாஸ் அவங்க விளக்கம் அளிச்சிருக்காங்க. அதன்படி பார்த்தோம்னா 2030ஆம் ஆண்டுக்குள் சுதர்சன் சக்ரா என்ற ஏவுகணை தடுப்பு கேடய அமைப்பை உருவாக்க திட்டமிட்டுள்ளதாக அவர் தெரிவிச்சிருக்காங்க. இதில் உள்ள சென்சார் அமைப்பு நீண்ட தொலைவில் உள்ளவற்றையும் கண்டறியும் எனவும், அதே மாதிரி கண்களுக்கு புலப்படாத நீண்ட அலைநீளம் கொண்ட அகச்சிவப்பு கதிர்வீச்சை இவை கொண்டிருக்கும் அப்படின்ற மாதிரி கூறியிருக்காங்க. தாக்க வரும் ஏவுகணைகளின் வேகம், தாக்குதலின் வீரியம் உள்ளிட்டவற்றை இந்த சுதர்சன் சக்ரா துல்லியமாக குறிப்பிடுமா நண்பர்களே. அத்தோடு சேர்த்து பல்வேறு வகையான பதில் தாக்குதல்களை
இதனால் தர முடியும் அப்படின்ற மாதிரி வந்து தெரிவிச்சிருக்காங்க. சுதர்சன் சக்ராவை உருவாக்க இந்திய தொழில்துறை மற்றும் பாதுகாப்பு துறையின் உதவி பெறப்படும் எனவும் பொதுத்துறை மற்றும் தனியார் நிறுவனங்களிடமிருந்து ஒத்துழைப்பு பெறப்படும் அப்படின்ற மாதிரி வந்து விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கு. அனைத்து வகையிலும் சுதர்சன் சக்ரா வான் பாதுகாப்பு அமைப்பின் துல்லிய தன்மையை மேம்படுத்துவதற்கான ஆய்வுகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக DRDO இயக்குனர் ஜெனரல் PK தாஸ் அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க. சுதர்சன் சக்ராவின் வருகை அப்படின்றது இந்திய இராணுவத்தின் மணிமகுடமாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை நண்பர்களே. ஓவராலாக இதன் மூலமாக நம்முடைய பாதுகாப்பு அப்படின்றது பெரிய அளவிற்கு வலிமை அடைய போகிறது. அடுத்ததாக இந்தியா அமெரிக்கா கனடா தொடர்பான செய்தி. அதாவது ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் அமெரிக்காவில் வெளிநாட்டினருக்கு பல்வேறு விதமான கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். இதற்கிடையே வெளிநாடுகளுக்கு செல்லும் இந்தியர்கள் குறித்த சமீபத்திய டேட்டா பலருக்கும் ஷாக் தருவதாக இருக்கு நண்பர்களே. அதாவது இந்தியர்கள் சமீப காலமாக அமெரிக்காவிற்கு செல்வதையே தவிர்த்து வருகிறார்களாம் அப்படின்ற மாதிரி செய்தி வெளிவந்துகிட்டு இருக்கு. அதற்கு பதிலாக கனடாவை முதல் சாய்ஸாக மாற்றி வருவதாகவும் தகவல் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. என்ன அப்படின்றத பார்ப்போம். அதாவது ஒவ்வொரு ஆண்டும் படிப்பு மற்றும் வேலை வாய்ப்பிற்காக வெளிநாட்டுக்கு செல்லும் இந்தியர்களுடைய எண்ணிக்கை அப்படின்றது தொடர்ந்து அதிகரிச்சே வந்துகிட்டு இருக்கு நண்பர்களே. குறிப்பாக பார்த்தோம்னா மேற்படிப்பை வெளிநாட்டில் படித்தால் அங்கேயே செட்டில் ஆகிவிடலாம் அப்படின்ற மாதிரி பலரும் நினைக்கிறதால வெளிநாட்டுக்கு படிக்க செல்வோரோட எண்ணிக்கை அப்படின்றது அதிகரித்து வருகிறது நண்பர்களே. ஸோ இப்படி வெளிநாட்டில் படிக்க செல்வோர் விரும்பி செல்லும் நாடுகளை ஒன்றாக கடந்த காலங்களில் அமெரிக்கா இருந்ததுங்க. உயர்கல்விக்கு இந்திய மாணவர்களின் விருப்பமான நாடாக அமெரிக்கா இருந்து வந்தது. ஆனால் அண்மை காலமாகவே நிலைமை அப்படின்றது மாறிவிட்டதுங்க. அமெரிக்காவில் தொடர்ந்து உயரும் கல்வி கட்டணங்கள், அதிகரித்து வரும் மாணவர் கடன், கடுமையான விசா முறைகள், அரசியல் சிக்கல்களால் இந்தியர்கள் அமெரிக்கா செல்லவே யோசிக்கிறார்களாமா. அமெரிக்காவை மொத்தமாக புறக்கணிக்கும் இந்தியர்கள் மெல்ல அப்படியே வந்து கனடாவிற்கு செல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. கனடா பல்கலைக்கழகங்களில் இந்திய மாணவர்களோட எண்ணிக்கை அப்படின்றது அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க நண்பர்களே. வெளியுறவு அமைச்சகத்தோட தகவலின்படி நம்ம வந்து பார்த்தோம்னா 2024 இறுதியில் கனடாவில் வந்து 4.27 லட்சம் இந்திய மாணவர்கள் இருந்தனர். இதுவே அமெரிக்காவில் 3.37 லட்சம் இந்திய மாணவர்கள் மட்டுமே இருந்திருக்காங்க. வெளிநாட்டில் படிக்க விரும்பும் மாணவர்களை 94% பேர் கனடாவை தங்கள் முதல் விருப்ப நாடாக குறிப்பிட்டிருக்காங்க. கல்லூரி கட்டணம் குறைவாக இருப்பது, பாதுகாப்பு மற்றும் குடியேற்றத்திற்கு உகந்த கொள்கை ஆகியவை தான் இதற்கு பிரதான காரணமாக இருப்பதாக தகவல் வெளியாகிருக்கு. பிரிட்டிஷ் கொலம்பியா பல்கலைக்கழகம் போன்ற முக்கிய கனடா நாட்டின் கல்வி நிறுவனங்களில் சர்வதேச மாணவர்களுடைய சேர்க்கை ஏற்கனவே 27% அதிகரித்துள்ளதுங்க. இது அமெரிக்காவில் நிலவும் ஸ்திரமற்ற சூழ்நிலையால் ஏற்பட்ட மாற்றமாகுங்க. முன்பு நம்ம வந்து பார்த்தோம்னா ட்ரூடோ பிரதமராக இருந்தபோது இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் மோதல் போக்கு இருந்துச்சு. அப்போது கனடா செல்லும் இந்திய மாணவர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது கணிசமாக குறைஞ்சதுங்க. ஆனால் இப்போது ட்ரூடோ வந்து போயிட்டாரு. தற்போதைய கனடா நிர்வாகத்திற்கும் இந்தியாவிற்கும் ஓரளவுக்கு நல்லுறவே இருக்கிறதுங்க. ஸோ இதனால் மீண்டும் கனடாவுக்கு செல்லும் மாணவர்களுடைய எண்ணிக்கை அப்படின்றது அதிகமாக இருக்கிறது. குறிப்பிட்டு நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமே இப்போ அமெரிக்காவை காட்டிலும் நிறைய பேர் வந்து கனடாவை விரும்பி தேர்வு செய்வது என்பதுதான் கவனிக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுது நண்பர்களே. சரி, அவ்வளவுதான் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. இந்த செய்திகளை பற்றிய உங்களுடைய கருத்து வரவேற்கப்படுகின்றது. இது போன்ற பல்வேறு விதமான செய்திகளை நீங்கள் தினமும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிச்சயமாக உங்களுக்கு பல்வேறு விதமான செய்திகளை உங்ககிட்ட கொண்டு வந்து தினமும் சேர்ப்பேன். நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில் நான் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன். நன்றி நண்பர்களே. ஜெய் ஹிந்த்.